உன் விதியை நினைத்துத்தானே நீ புலம்பி தவித்து கொண்டிருந்தாய். உன் விதியை மாற்றும் சக்தியை இந்த வாராகி என்னில் எடுத்திருக்கும் போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தப்பட்டும் கலக்கப்பட்டு கொண்டும் இருந்தாய். கவலைப்படாதே, உன் கலங்கிய விழிகளுக்கு ஒன்றுமே நடக்காது. என் பிள்ளையே, தினம் தினம் போராட்டம் என்று அனுதினம் கடப்பதற்கே எவ்வளவு பெரிய சவாலாக இருந்து கொண்டு இருக்கின்றது என்று உன் மனமுடைந்து கொண்டிருக்கின்றாய். மனம் முடியாதே. ஓடிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஒதுங்கியவரே என்னை தேடி வருவாரோ மாட்டாரோ என்று உன் மனம் பதபதைப்புக்கெல்லாம் நான் விடை கொடுக்க இந்த வாராகி வந்து இருக்கும் போது உன் மனதில் எதையும் நினைத்து கொள்ளாதே. இதோ நீ வெற்றிவாகி சூடும் தருணத்தையும் நேரத்தையும் காலத்தையும் குறித்து விட்ட பிறகும் நம்பிக்கையை இழந்துவிட்டு ஏன் மனம் முருகி கொண்டிருக்கின்றாய்? என்ன நடந்தாலும் கரடு முரடான பாதையை கடந்து வரும் போது கூட இந்த தாயின் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காமல் நீ எடுத்து வைத்த அடியில் உறுதியாகும் தெளிவாகும் இரு. உன் வெற்றிக்கான நேரத்தை நான் குறித்து விட்ட பிறகும் உன் வாழ்க்கையை விட்டு விடுவேனோ என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். உன் மனதில் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதை இந்த தாயிடம் ஒப்படைத்து விட்டு நீ நிம்மதியாக இரு. நீ யாரை தேடிக்கொண்டு இருந்தாய்? யாரை உனக்கானவள் என்று எண்ணிக்கொண்டு இருந்தாய்? இதோ அவரே உனக்காக உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றான். என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான பயணத்தை அவளின் மூலம் நான் ஆரம்பித்து வைத்திருக்கும் போது கற்றுக்கொள்ள வேண்டிய காலத்தை நெருங்கிவிட்டாய். இதோ காதுகளால் கேட்பதும் உண்மையா, பார்ப்பது உண்மையா என்று குழம்பி தவிக்கின்றாய். சர்வ நிச்சயமாகவே சொல்கிறேன், நீ கேட்பதையும் பார்ப்பதையும் தாண்டி தீவிர விசாரித்துக்கொள். உனக்கு வேண்டியதை கொடுப்பதற்கு இந்த தாய் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது அந்த வெற்றிவாகி சூடுவதற்கும் அவளும் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றாள். நடப்பதெல்லாம் நடந்துவிட்டு போகட்டும். உன் மனதின் வழிகள் எனக்கு தெரியாமல் இல்லை. உனக்கான வெற்றி எனக்கு தெரியாமல் இல்லை. உன் திறமைகளை பற்றி அங்கு மற்றவர்கள் எப்படி குறை சொன்னாலும் சரி, நான் அதை மனதில் ஏற்றி வைத்து கொண்டேன். ஏனென்றால் நீ அந்த இடத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக அங்கு உனக்கு வர வேண்டும் என்று. நடப்பதை பற்றி எல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக இரு இரு என்று சொல்கிறாளே, ஆனால் எனக்கானவள் மட்டும் என்னிடத்தில் வரவில்லையே என்று மட்டும்தானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்றாய். அமைதியாக இருந்து பார் என் பிள்ளையே. யாரையும் எவரையும் இங்கு வசப்படுத்தி விடலாம். அப்படி இருக்கும் போது உன்னை விட்டு ஒருவள் போய்விட்டாள் என்று அவளை பற்றி மட்டுமே நீ யோசித்து கொண்டு இருக்காதே. இதோ உனக்கான வெற்றியை தருவதற்கு, உனக்கான நம்பிக்கையை தருவதற்கு அவளை வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தி கொண்டு இருக்காதே. நடப்பதையும் நடக்கப் போவதையும் இந்த தாய் தீர்மானித்து விட்டு நீ விரும்பாத எதுவும் உனக்கு தராமல் உனக்கு வேண்டியதை தருவதற்குத்தானே இந்த வாராகி வந்து இருக்கின்றேன். துணிவில்லாமல் எதையுமே எதிர்பார்க்க முடியாது, எதையுமே எதிர்கொள்ள முடியாது. அதனால் தான் நான் சொல்கிறேன், துணிச்சலோடு உன் வெற்றியின் செயலை ஆரம்பித்துப்பார். நிச்சயம் உனக்கு வேண்டியதே வேண்டியவாறே நான் தருவதற்குத்தான் வரப்போகிறேன். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நடக்கப் போகும் விஷயத்தில் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ உனக்கான வேலையில் இறங்கிப்பார். எந்த வேலையிலும் அவசரம் காட்டாதே. அவசரம் இல்லாமல் எனக்கான வேலையை எப்படி செய்ய முடியும் என்று தானே எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். யார் சொன்னது? என் பிள்ளையே, அவசரம் இல்லாமல் உன் வெற்றியை பெறுவதற்கான நேரத்தை நானே குறித்துவிட்ட பிறகும் ஏன் எதற்காக இங்கு மனமருந்தி கொண்டு இருக்கின்றாய்? தோல்வியை கண்டு துவண்டு விட்டால்தான் தோல்வியே வந்துவிட்டது என்று நீ நினைத்தால் மட்டும்தான் அது தோல்வியாக மாறும். மற்றவர்கள் சொல்வதை கேட்டுவிட்டெல்லாம் உன் திறமையை நீயே குறைத்து இட போடாதே. மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் இங்கு சொல்லிவிட்டு போகட்டும். காலத்தை தவிர வேறொன்றும் நமக்கு சொந்தமில்லை தானே. அதன் பிறகும் அவர் வருவாரா இவர் வருவாரா என்றெல்லாம் நீ இங்கு எதையோ நினைத்து கொண்டு இருக்காதே. நான் உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்ற இந்த நேரத்திலே உன் வெற்றி
வெற்றியை தருவதற்குத்தான் வந்திருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, உனக்கு வேண்டியது இதுதான் என்று அறிந்துவிட்ட பிறகும், நீ தேடிக்கொண்டிருப்பவள் இவள்தான் என்று தெரிந்துவிட்ட பிறகும், நிச்சயமாக நட்பு கொண்ட அந்த ஒருவளை உன்னை தேடி வரச் செய்யத்தான் போகிறேன். நீ எதையும் பற்றி ஆராய்ந்து இழந்து கொண்டே இருக்காதே. உன் ஆசைக்கு அடிமையாகி விடாதே. ஆசைதான் மனிதனின் வாழ்க்கையை அழித்து கொண்டு இருக்கின்றது. எது வந்தாலும் இது என் தாய் வராகி தந்தது, அவளை பார்த்து கொள்ளட்டும் என்று என் மீது உன் முழு பொறுப்பையும் போட்டுவிட்டு உனக்கான பயணத்தை தொடங்கி கொண்டே இரு. நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டு அமைதி காத்து கொள்கிறேனோ என்று எண்ண வேண்டாம். உனக்கு சரியான நேரத்தில் சரியான முடிவை தருவதற்கு இந்த தாயே துணை கொண்டு வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனதில் உள்ளதை உள்ளபடி பலிக்கச் செய்வதற்குத்தான் இந்த தாய் வந்து கொண்டிருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வெற்றியின் பக்கம் நான் இருந்து கொண்டு இருக்கும்போது நீ கண்கலங்கி கொண்டிருந்த விஷயத்திற்கெல்லாம் இனி நான் முடிவுரை கட்டத்தான் போகிறேன். கவலைப்பட்ட தருணங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது. நடக்கப் போகும் நல்லதற்கு நானே துணையாக இருந்து கொண்டு உனக்கானவரை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்குத்தான் வந்திருக்கின்றேன். சில விஷயங்கள் எப்படி நடக்குமோ என்று நினைக்கின்றாய். வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களும் உனக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றது. உனக்குள் உள்ள பலத்தையும் பலவீனத்தையும் புரிய வைத்து கொண்டு தான் இருக்கின்றது. நல்ல அனுபவம் கிடைத்து கொண்டால் பரவசப்பட்டுக்கொள். மோசமானதாக இருக்கின்றதை அதை நினைத்தாலே உடம்பு பதறுகிறதே, மனம் பதறுகிறதே என்று நினைத்து கொண்டால் அதை நினைத்து கொண்டு நீ பக்குவப்பட்டுக்கொள். மனதில் ஏற்படும் காயங்களால் உருவாகும் வலிகளை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டியதிருக்கின்றது. இதிலிருந்து ஓடவும் ஒளியவும் முடியாது. என் பிள்ளையே, நான் சொல்வதை கேள். வலியை தாங்கிக் கொள்வதை விட மற்றவர்கள் முன் வலியே இல்லை என்று நாம் புன்னகித்துக் கொள்வதுதான் மிகப்பெரிய வலியாக இருந்து கொண்டு இருக்கின்றது தாயே என்றுதானே உன் வாழ்வில் மிக பெரும் மாற்றத்தை நோக்கி காத்து கொண்டு இருக்கின்றாய். இதோ அந்த மாற்றமானது ஏற்றமாகவே வந்து உன் வாழ்க்கையை துணிச்சலோடு ஏற்றி வைக்க வந்திருப்பதாக நீ நினைத்துக்கொள். மனதில் காயங்கள் வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு அந்த காயத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு இருக்காதே. வாழ்வில் நியாயமான கடமையை நிறைவேற்றுவதற்கு கூட எனக்கு துணிச்சலும் நம்பிக்கையும் இல்லை என்று உன்னை நினைத்து நீ வருந்தி கொண்டு இருக்காதே. என் பிள்ளையே, இதோ உனக்காக ஒருவர் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தை இங்கு வெற்றி பெற செய்வதற்காக இங்கு வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு வருந்தாதே. உனக்கு எத்தனை விஷயங்களை நான் இங்கு தாங்கி வைத்து கொண்டு இருக்கின்றேன் தெரியுமா? உன் பொக்கிஷமானது உன் வாழ்க்கையாக மாறக்கூடிய தருணம் வந்திருக்கும் போது என் தங்கமே, வாழ்வின் நிம்மதியை இழந்து விட்டேன் என்று எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். நடக்கப் போகும் காரியம் அனைத்திற்கும் உனக்கு நான் வெற்றி வாகி சூடப்போகும் தருணத்தை தான் எட்டியிருக்கின்றாய். காலம் பதிலளிக்கும் என்று எப்பொழுதுமே கடல் அலைகள் ஓய்ந்து விடுவதே கிடையாது, அங்கு சாய்ந்து விடுவதும் கிடையாது. அதுபோலத்தான் வாழ்க்கையின் பிரச்சனைகளை கண்டும் நீ அமைதி காத்து கொண்டு இருக்கவும் வேண்டாம், அதற்காக பாய்ந்து கொண்டு இருக்கவும் வேண்டாம். அதை எதிர்கொள்கின்ற துணிச்சலை தான் வளர்த்துக்கொள் என்று சொல்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சரி, என் வெற்றியை தருவதற்கு என் தாய் இருக்கும்போது நான் அவர் நடத்திய வழியில்தான் நடந்து கொண்டு இருக்கின்றேன். அவள் கொடுப்பதும் கொடுக்க வைப்பதும் அவளாகவே இருந்து கொண்டு இருக்கும்போது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என்பதில் தெளிவாகவே இரு. ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று உன் தேவைகளை நீ என்னிடம் சொல்வதற்கு முன்னதாகவே உனக்கான வெற்றியை தீர்மானிப்பவள் இந்த தாயாகத்தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன். அப்படி இருக்கும் போது உனக்காக யார் வந்தால் இப்பொழுது நல்லது நடக்கும்? உன்னை யார் நிராகரித்தார்கள்? உன் மீது யார் உண்மையாக இருக்கின்றார்கள்? யார் உனக்கான விஷயத்தில் போலித்தனமாக நடக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் நான் அறிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் இங்கு செயல்பட்டு கொண்டுதான் இருக்கின்றேன். வெற்றி வாகை சூடும் தருணத்தை நீ நெருங்கிவிட்ட போதிலும் கடந்து வருகின்ற பாதை கடினமானதாக இருக்குமோ, கடினமானதாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று எண்ணியெல்லாம் கலங்கிக் கொண்டு இருக்காதே. நீ கவலைப்பட்ட தருணத்திற்கும் நீ
கலக்கப்பட்ட தருணத்திற்கும் நானே முடிவுரை கட்டி வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே மனமருந்தி கொண்டிருக்கின்றாய்? இது இந்த தாயின் விருப்பப்படியும் தாயின் அருளின்படியும் தான் உனக்கு ஒவ்வொரு திருப்பத்தையும் ஏற்படுத்தி தருவதற்கு இந்த வாராகி நான் வந்து கொண்டிருக்கின்றேன். மனதில் நடப்பதை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. உன் வெற்றியை தருவதற்கு இந்த தாயே வந்திருக்கும் போது உன் மனதில் உள்ளதை நான் பழிக்கச் செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதுதான் நடக்கும். ஓம் வராகி தாயே போற்றி.